கொண்ட முடி சடை இருக்கும், அவளும் பொரியும் பிடிக்கும். அவருக்காக அகிலமே காத்திருக்கும். உலகாலும் காவலரே, ஊர காக்கும் உத்தமரே, கருப்பா நாங்க வாழும் பூமியில எங்களை காக்க வந்த கருப்பசாமியே. வானம் பூமி இடி முழங்க, ஒரு சனமெல்லாம் கத்தி கலங்க. வானம் பூமி இடி முழங்க, ஒரு சனமெல்லாம் கத்தி கலங்க. முந்தி வருவா வீரத்துல, ரோசக்கார கோபத்துல, அந்த சுருட்டு சாராயம் வாசத்தில், கருப்பனின் வீரமா ரோசத்தில், அந்த சுருட்டு சாராயம் வாசத்தில், கருப்பனின் வீரமா ரோசத்தில். கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வேலை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எவையில் புலம் தேடி எல்லாம் அடிபட்டா வேறு புகழ் வாய்த்து உண்டாயா. அதே மாதிரி என்ன நம்பி மாதிரி மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. கடுகளவு குறைச்சி மாதிரி பண்ணிட்டா 100 தடவை வந்தாலும் 77 பழிக்காதப்பா. ரொம்ப சந்தோஷமாப்பா. புரிஞ்சுதா? நான் எப்படி இந்த தங்கத்தை காப்பாத்தி கொடுத்தனும் அது கீழா வந்து எல்லாத்துக்கும் பசியாத்திட்டேன். பயப்பட வேண்டாம். அத்தனை பேரு பசியாத்திர புண்ணியம் உனக்கு வந்து சேருமாயா. பயப்பட வேண்டாம். கோட்டை கொத்தளமாவது தகிரிமன் இல்லே அத்தனை வச்சு முடிச்சாச்சாயா. நீ செல்வாக்குக்கு திடீர் ஆதாயம் வந்து புடிச்சுக்கோ. போதுமா? இந்த நாய் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போ. இந்தா இதுக்குள்ள இல்லத்துல வச்சு பூஜை போக காமிச்சிட்டோம். குழந்தை கொடுத்து குழந்தை வரம் இறந்து குழந்தை வரம் வேணும்னு வந்து கேட்டு தாயே உன்ற முதல் குழந்தை கொண்டு என் பட்டியல போட்டேன். உண்டாலியா தாயி இது ஆகாது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி முதலே உத்தரவு கொடுத்தேன். மீறி என்னை வற்புறுத்தினீங்க. வந்த மாற்றத்தை கொடுத்தேன். மருத்துவம் தப்பா போய் இன்னைக்கு மரணம் சம்பவிச்சு. இன்னைக்கு எனக்கு அதே ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. சில குறைகளை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். இல்லையா? தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமன் இல்லையா. தாயி நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா மருத்துவம் அது 3.25 நாளையில நான் காப்பாத்திருக்க மாட்டேன்னா காலத்துக்கும் சீரழியணும் ஐயா. புரிஞ்சுக்கோ. காலத்துக்கும் சீரழியணும்
அதனுடைய ஆயுசு அவ்வளவுதான் முடிஞ்சது. புரிஞ்சுதா? வந்த கடமையே நிறைவேற்றி போயாச்சு பையன். புரியுதா? அதே வாரிசு விண்ணம் இல்லாம உன்னோட வயிற்றுல கனி அடைச்சு ஆண் வாரிசு எடுத்து கொடுக்கறனாயா, இது சத்திய வாக்கு. அதனால்தான் என் அடியா மேல இறங்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். புரியுதா? பயப்படாத, என் பட்டிக்கு வந்து கையெழுத்தி போய் சொல்லு, வரம் கொடுத்தனாயா. பத்திரம் வச்சுக்க. நான் இருக்கிற தகிரிமான இல்ல சொன்னது புரிஞ்சுதா? வேற ஒண்ணு போட்டு மனசுல புலம்பிட்டு நிக்கிற, இதனால வாரிசு நம்மளுக்கு இல்ல அப்படின்னு. அங்கார கருப்பு சத்தியுள்ள கருப்புனா உண்மையா இருந்தா, சில பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு எடுத்து 2வது வாக்கு எடுத்தது உண்மையா இருந்தா, நீ என்னை விடாம கைப்பிடிச்சு வந்துட்ட அப்படின்ட்டா, தாய் திருநாளுக்குள்ள பௌத்தத்தில் கனி அடிச்சு என்ன ஆண் பாக்கியத்துக்கு உத்தரவு கொடுத்தாயா, இது சத்திய வாக்கு. தவறு. தாயி பல குழப்பத்துல வந்து நிக்கிற, எந்த குழப்பத்துக்கும் நான் இருக்கிற தகுதிமா அப்பப்போ குளிர்ந்தண்ணியில வெந்தண்ணியில குளிர்ந்தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. போட்ட கொத்தளமாக்கி தந்தேன். போதுமா? போவறேன். கல்யாண காரியம் வேணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டியா இல்லையா? கல்யாண காரியம் நல்லபடியா முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாயா. கல்யாண காரியத்தை நல்லபடியா அமைச்சாச்சு. எந்த விதத்தில் குறையெல்லாம் நடத்தி கொடுத்துறேன். கொண்டாடி போடலாம் தகுதிமான இல்லை. அவனு என்ற பக்தன் தான். புரியுதா? அவனும் வந்து 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட கையேந்தி கும்பிட்டு வேற தொழில் பிரச்சனைக்கு வந்து என்கிட்ட கேட்டுட்டு போனவையில தான் முடிச்சிருக்கிறேன். இல்லையா? அந்த பயப்பட வேண்டாம். போட்டு கொத்தல மாதிரி வந்து நிக்கிற போதாய் பத்திரம் வச்சுக்க. தாயே அடியானுக்கு குறை நிக்குது, குறை மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குது. கவலைப்படாத. இந்த பாத்துக்க சத்திய வாக்கையா நல்லபடியா நடையோட்டி அவன் காரியத்தை அவனே நடத்திக்கிற மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்தோம்னாயா. புரிஞ்சுதா? அது போக சில மால் குறையெல்லாம் போட்டுட்டு நிக்கிற, அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிற. இந்த அமாவாசைக்குள்ள சில மாற்றம், அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட்டு கொள்ளப்போம். பத்திரம் வச்சுக்க. ஐயா தாயே எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கோட்டை கொத்தளமாகுதப்பா. 10 பணம் அள்ளிப்படி வந்து அப்பார் போட்டு கொடுத்தாரு. அது சத்திய வாக்கு. தொழிலுக்கும் சரி மற்றதுக்கும் சரி கூட வரப்படி பத்திரம் வச்சுக்கா. அடியா ஒட்டி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்குதாயா. உங்க இல்ல மத்தனை இன்னைக்கு இருளு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் மணிக்கு தலைக்கு மேல் சும சேர்ந்து சுமையும் இருக்கிற வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறப்பா. மந்திரம் மாயம் சூது வேலை செய்து இன்னைக்கு கட்டு உடைக்கிறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனப்பா. நடக்கி நட படிக்கு படி மாற்றம் கொடுத்து அள்ளி படியிலிருந்து ஒரு சிக்கல் கத்தனைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்க அத்தனைக்குமே விட கொடுத்தாரு. சரி பத்திரம் வச்சுக்க. ரசப்பட்டு தாயி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிற தகுதிமான எல்லாரும் பங்கலாம் என்ற கோட்டை கொத்தலம் பண்ணி பட்டி அத்தனைக்கு பேர் வாங்கி தந்தனாயா. அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை தர்றேன். அமாவாசை முடிச்ச கையோட ஆடி பூ பறிச்சு சோறு சாவு பத்தலம் பிடி பத்திரம் வச்சுக்க. ரசப்பட்டு ஐயா அங்கார கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உண்டா இல்லையா? இன்னைக்கு கல்யாண காரியம் ஒண்ணு நல்லபடியா பொண்ணாளுக்கு நடக்கணும். இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் சொற்படி கேட்காம எல்லாம் செதறி நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா. அடியா மேல ஒரு சில சிக்கல் நிக்குதப்பா. புரிஞ்சுக்கா. அடியா மேல தப்பு இல்ல. புரிஞ்சுதா? மருத்துவம் பொய்யா போச்சு, மத்ததும் பொய்யா போச்சு. புரிஞ்சுதா? அடியா சர்ச்சு மேல ஒண்ணு கண்டு இன்னைக்கு அடியான் எனக்கு அளக்கழிச்சு வேடிக்கை பார்க்குதப்பா. கொஞ்சம் பொறுமையா நின்று அவங்க சார்ஜ் பண்ண தகுதிமா இல்ல. எல்லாரும் பக்கமெல்லாம் பண்ற கோட்டை கொத்தலம் பண்ணி ஆண் வாரிசை அலங்காரம் பண்ணி பெண் வாரிசை கல்யாணம் பண்ணி பேரு முகரம் வாங்கி கொடுத்தனாயா. இந்த 2 கனியும் அடியானுக்கு எப்படி தனி வாக்கணும்னு கேட்டுக்கா. நாளுக்கு கல்யாணம் வரத்துக்கு திசை காமிக்கிறேன். ஆண் வாரிசு கொஞ்சம் இல்லத்துக்குள்ள புத்தி மாறாடத்தோட தெரியுது. அதையும் நல்லது பண்ணி போடலாம். வாங்கி வந்த பட்டி இன்னைக்கு பட்டிக்கு வந்து கையெழுந்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னாயா. அதே மாதிரி புதுத்துறையில புத்தகம் போட்டு கொடுத்தாச்சு. அது நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. இன்னும் அள்ளி படியாந்து போடலாம் தகுதிமான இல்லை. அது போக சில குறையெல்லாம் பட்டிக்குள்ள இருக்குதாயா தொழில் முறையில. அது எல்லாம் மீட்டு இந்த வட்டி ஆழமான தலை வச்சு வட்டியில் நிறுத்தி வேடிக்கை அமைச்சிடறேன். இது சத்திய வாக்கு தான். புரிச்சுக்கா. இது உனக்கு வாகனத்துக்கு வாத சென்னை. அடியா தாயே என்ன ஏமாந்த போல குழைக்கிறீங்களா?
கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாத்து நிக்கிறாயா. எல்லாம் உங்களோட காரியம் ஜாதிச்சுட்டு கடைசியில் கைய வலைன்னு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறப்பா அவனுக்கு ஆயுசுக்கு பங்கம் வந்து நிக்கிறது உஷாரான இல்லை. புரிஞ்சுதா? உன்னை ஏமாத்துறவனுக்கு ஆயுசுக்கு பங்கம் வந்து நிக்கிறப்பா கொஞ்சம் உஷாரா நின்று பணத்தை வாங்கிக்கோள். புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். மனம் முடியாது வீட்டு கொடுத்துருந்தாயா. எல்லாரும் பங்கம் இல்லாம கோட்டையில சில நாக்கம் இருக்குது. அதுக்கும் விட கொடுத்துட்றேன். இந்த அமாவாசைக்குள்ள மாட்டு தந்தேன். புரிச்சுக்கா? பத்திரம் வச்சுக்க. ரசம் சென்னை அடியா கோட்டையில இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதப்பா. இல்லையா? அதே மாதிரி எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. சாணேர்னு முளைஞ்சிருக்கு. தோட்டதெல்லாம் நட்டமாகி நீ பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு தலைக்கு மேல சொமியும் சேர்ந்து சொமியும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல் வந்து நின்று நீ கையேந்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா. ஆலமரமாட்ட பேசிட்டு இருந்தது இன்னைக்கு அடக்கி வச்சுக்கிறாங்கப்பா. புரிஞ்சுதா? இது அடக்கத்தை கட்ட உடைச்சு என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற மரபொருளாம் பேசிட்டு இது உனக்கு எனக்கு தெரியும் மாதிரி. அடியா உன்னோட பட்டி ஆலாமரமாட்டு இந்த பட்டி இன்னைக்கு முடக்கி வச்சு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுது. புரிஞ்சுதா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்குதாயா. பயப்படாத. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். கட்ட உடைச்சிடலாமாயா. பட்டி பெருக்குது பால் பொங்குது. போதுமா? அதே மாதிரி பேச வச்சிடலாம். பயப்படாத. வீட்டு கொடுத்துறேன். தங்க விக்கிற மாதிரி ஆள் வச்சு கொடுத்துறேன். போதுமா? பத்திரம் வச்சுக்க. ரசம் கொடுக்க நான் இருக்கிறப்போ தாயே கோட்டையில காரியத்துக்கு நீ உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா. இல்லையா? ஒட்டி மகள எத்தனையோ தேவாதி கையேந்தியாச்சு. எத்தனையோ பக்கம் போயாச்சு. ஒரு தேவாதி கை கொடுக்கல கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குது தாயி. தாயி ஆளாம தலையை வச்சு வட்டி காரியத்தை முடிச்சு கொடுத்தா. புரிஞ்சுதா? அது போக சில குறைகளை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வட்டி கூட வந்து நிக்கிறனாயா காரியத்தை முடிச்சு கொடுத்தலாம். அதே மாதிரி நீ நினைச்சவதையே சாதிச்சு கொடுத்தரப்படி. பத்திரம் வச்சுக்கோ. ரசப்படு. ஒரு நிமிஷம் எல்லாம் 4 நிமிஷம் முடங்கி நின்று வேடிக்கை பார்த்தாயா. ஒரு நிமிஷம் பதறாது நின்று கேள்வி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்கடி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி நீங்க அக்கடியா கும்பலி 6 அப்பறிக்கு நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா. உன்னோட வட்டி எத்தனை இன்னைக்கு சாணேறி முளைஞ்சடிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து நிக்கிறாயா. 1. 2வது உனக்கு உடம்பு ரீதியா இன்னைக்கு பல குழப்பத்தை போட்டு நிக்கிறாயா. கருக்கு விருக்குன்னு பயமாகும். தூக்கம் இல்லாம அண்ணன் தண்ணி ஏற்காட்டம் இல்லாம இன்னைக்கு பட்டிக்குள்ள முடங்கி கிடக்கிறியாயா. இது நீயும் எத்தனையோ தேவாதியத்தையும் கையேந்தியாச்சு. எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு. இது நல்லது பண்ண முடியல. கடற்கரை நீ நம்பி வந்து நிக்கிறது தாயி. தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல தாயி. தசவழியில மாறினது இன்னைக்கு செரசுல அட்டி பேய் வசாதுன்னு நினைச்சுக்காரு. இது வேற சமாச்சாரம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்துற வட்டி இன்னைக்கு 1 வருஷ காலமா படாத பாடுபட்டு நிக்கிறாயா. இந்த 6 மாச காலத்துல உடம்பு தொந்தரவு இன்னைக்கு சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. புரியுதா? உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இனம் முடியாத மனசுக்குள்ள கவலையா குழப்பமா இருக்குமாயா. கருத்து இருக்கு பயமா இருக்குந்தாயி. தூக்கம் வராது. அண்ணன் தண்ணி இறக்காட்டம் இருக்காது. உடம்பு தூங்கி எதிர்ச்சா 100 யானை போட்டு விரிச்சுமா இருக்குமாயா. வாழ்க்கையில விரக்க தனிமை நாட வேண்டியது வருது. புரிஞ்சுதா? இது வேற சமாச்சாரம். இதை நல்லது பண்ணி 8 கிக்கத்துல வச்சிடலாங்க. வீட்டு கொடுத்துறனாயா. வீட்டு முத்தத்துல கட்டிக்க ரசப்போட்டு கொடுத்துக்க. போதுமா? சக்தி கூட வரணும். அதிசயத்தை காமிக்கிறப்பா உனக்கு அதிசயத்தை நீ எதிர்பார்க்க ரசி நல்ல அதிசயத்தை காமிக்கிறேன். இன்னைக்கு நாங்க எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறோம் அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு செதற்காய் செதற மாதிரி செதறி நிக்கிறாயா. இல்லையா? அதே மாதிரி காரியம் நீ எத்தனையோ முயற்சி பண்ணிப்பாய். அத்தனை தோல்வியாய் போய் நிக்குது. கடற்கூர்ல முடிகிற ஓரத்துல நின்று இன்னைக்கு சோதனையிலையும் வேதனையிலையும் வந்து என் பட்டியல் வந்து நின்று எனக்கு ஒரு நல்ல தசை காமிச்சு எனக்கு காரியத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துல அத்தனையுமே எனக்கு ஒன்னும் சமாளிக்க முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. அதையா இன்னைக்கு கட்டில போட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. இன்னைக்கு கட்டை தரிச்சு போடலாம். நான் தசை காமிச்சு விடுற பட்டிய ஆலாமரம் தலையை வச்சு காசு ஜோடிக்கிற மாதிரி இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சிடலாமாயா. முறையா முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்கா. ரசப்பட்டு ஒட்டி மகளா சமாளிக்க முடியலையா. பட்டி அத்தனை இன்னைக்கு 4வது நீ சோதனை நிக்கிறாயா. அதே மாதிரி காரியமும் கை கூட மாட்டேங்குது. தவுந்து போயிட்டு இருக்குது. தவுந்த காரியத்தை இன்னைக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. அது போகும் 4 பக்கம் இல்லத்துக்குள்ள செதற்காய் ஓடுற மாதிரி செதறி ஓடி போய் நிக்கிறாயா. இதுக்கெல்லாம் நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சில சோதனை நடந்து நிக்கிறாயா. அந்த சோதனையில தான் இன்னைக்கு பொண்ணா பட்டி பொண்ணா எல்லாமே
இன்னைக்கு கட்ட தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்குது. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் நாயா, தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். நடையோட்டி போடலாமாயா, பத்திரமா வச்சுக்கிறேன். செதறுகாயான சேதன குடும்பத்தை ஒரு சேர்த்து வச்சேன். இன்னைக்கு இவ்வளவு நாளா தேர் ஓட்டிட்டு இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் கோணக்கிளி வாயுது. கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாத இருக்குதுன்னு வந்து போய் என்னை கையெழுந்து நிக்கிறியா ஐயா? கொஞ்சம் பொறுமகாத்து போதாயி, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம பட்டி விண்ணப்படாம காப்பாற்றி போடல தகுதிமான இல்லை. அதே மாதிரி ஆதாயம் அந்த போது இந்த போதெல்லாம் பயந்து நிக்க வேண்டாமாயா. அவன் நட்டத்தில் நிக்கிறான். கொஞ்சம் உஷாரா, அவன் தப்பாவெல்லாம் போகல. நீயா கற்பனை பண்ணிட்டு சிக்கல் பண்ணிக்க வேண்டாம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாமாயா. அமாவாசைக்குள்ள ஆடி பூப்போத்து ஜோர் செலவு பார்த்து உன்ற வட்டியை நேர கலசமா வச்சு காமிக்கிறதாயி சத்தியமா இந்த புடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. உள்ளாளது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு சேதாரமா போச்சா? சேதாரமாகி போய் இன்னைக்கு சோதனை போட்டுட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு கைப்பற்றி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறது ஐயா இல்லையா? அடியா நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனை தோல்வியாவே நிக்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பம் கேட்டுட்டு நிக்குது. அது போகும். இன்னைக்கு வருமான ரீதியா பல குழப்பத்தை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு. மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கும் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா. ஆளாமரமான தலைஞ்சிருந்தபடியே இன்னைக்கு கட்டில போட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. கட்டை தெரிச்சு நீ கச்சேரி வீதியை விட்டு வேடிக்கை பார்த்துருண்டா இல்லையா? சரி, முதல் வந்து சேதாரத்துக்கு விட கொடுத்து கைப்பற்றணும் ஒண்ணு. ரெண்டாவது தொழில் ரீதியா ஒரு அரண்மனை அமைச்சு போடலாம். மத்த குழப்பத்துக்கு விட கொடுத்துறேன். போதுமா? ஒண்ணு கவலைப்படாத. தாய் தவக்கணும் மரபொருளா பேசிட்டு இருக்கிற. புரிஞ்சதா? இல்லைன்னா உழைச்சு போடுவோம்ல. பயப்பட வேண்டாம். மத்ததை நான் பார்த்துக்கிறேன். 11வது கருப்பு நாட்டு அடையாளம் போ. ஐயா பொண்ணா ஒட்டு மகள பல குழப்பத்தை வந்து நிக்கிறிய இல்ல, எல்லையோ சோதனை நடக்குதாயா? எல்லாம் வந்து இன்னைக்கு சேதாரமாகிற சூழ்நிலை. நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறது தாயி இல்லையா? தாயி கருக்கு விருக்குன்னு பயம். இல்லத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பல குழப்பத்தை வந்து நிக்குது. தொழில்முறை அத்தனை இன்னைக்கு சின்னாவினப்பட்டு போட்டு நிக்குதாயா? அதே மாதிரி தலைக்கு மேல சொமைஞ்சேர்ந்து நிக்குது. ஆகாத பல கலங்கோலமா போய் நிக்குதாயா? புரிஞ்சுதா இல்லையா? இதையெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா? இன்னும் எத்தனையோ சிக்கல் இருக்கு. அத்தனை சிக்கலுக்கும் தாய் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் பயப்படாத தாயி. சில அலங்கோலம் நடத்தி போட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த அலங்கோலத்துக்கு அத்தனை அலங்காரம் பண்ணி போடலாம். வர்ற வாரமா பட்டி கட்ட உடைக்கிறாங்க. அள்ளி படியானது சில சிக்கலுக்கு முதல்ல சிக்கலுக்கு வர கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்தேன். பத்திரம் வச்சுக்க தாயி. ஆங்கார கருப்பு மோட்டில் இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறேன். தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி 6ஆம் பெரிய நீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயி. இல்லத்துக்குள்ள எல்லாம் பல சோதனை நடக்குது. எடுத்த காரியம் கை கூடாம இன்னைக்கு படுகளம் சாஞ்சி போச்சு. படுகளம் சாஞ்சது இன்னைக்கு பட்டி கொழுந்து சேர்த்து பேர் வாங்கி கொண்டு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? தாயி நீ இங்கிருந்து சோறெல்லாம் விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்குதாயா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மாநில அத்தனை நலகலப்பும் அக்கட்டால தூக்கி வீசி என்ற ஓவர் கலசம் விடுற மாதிரி முன்ன வச்சு தந்துறனாயா. இந்த ஆங்கார கருப்பும் போனா முடியாது சாதிச்சு பண்ணவா. பத்திரமா வச்சுக்க. ஐயா போட்ட போரு மன்னாடி ஆயா உத்தரவு கொடுத்து போட்டு இன்னைக்கு வெறுங்கால போச்சு. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாத இன்னைக்கு மறுபடியுமே உன்னை நம்பி வந்து கேட்கிறேன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? என் ஆயா கணக்கு என்னைக்கு தப்பு போகாது. புரிஞ்சுதா? என் ஆயா கணக்கு என் பிறந்தவ கணக்கு என்னைக்கு தப்பா போகாது. அதை கூட என்னை நம்பி வந்துட்டேன். இருக்குதப்பா சலாம். புரியுதா? உன்னுடைய தேவைக்கு கொடுத்துடலாம். எச்சா எதிர்பார்க்காத. 3 சலம் குடிச்சிருக்கிறேன். என்ற பக்கத்தில் உண்டு. ஒன்னு வீட்டுக்கு பின்னாடி, ஒன்னு வீட்டுக்கு முன்னாடி. அந்த 2 தூக்கி அக்கால போட்டு என் பக்கம் போடு. புரியுதா? எடுத்து கொடுத்தாயா? பயப்பட வேண்டாம். போ. பத்திரம் வச்சுக்க. ரசப்பொருள் செல்வா போகிறோமா?